ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் சமையல். ரசித்து சமைக்கலாம், ருசிச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாதுஷா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த கப் வந்து பார்த்திங்கன்னா 250 ml கப்பு. மைதா மாவை நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்புக்கும் மேலே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 85 ml கப்பில் நெய் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மாவை வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம பிணைஞ்சிங்கன்னா கையில் வந்து நம்ம எந்த ஷேஃபுக்கு பிடிக்கிறோமோ அந்த ஷேஃப்க்கு வரணும். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. மாவை அழுத்தி பிணையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக பிணையணும். அப்போ தான் பாதுஷா வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். மாவை பிணையக்குள்ளே மாவு வந்து நமக்கு கையில் பிடிக்க வரலனா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக மாவு வந்து நல்லா பிடிக்க வரணும். அப்போ தான் பாதுஷா கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து ரொம்ப சாஃப்டாக மாவை இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப இலகுன மாதிரியும் இல்லாமல் மீடியமான பக்குவத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கணும். பாருங்கள், பிணைஞ்சிட்டு இந்த மாவை இப்படி பிரித்து பார்த்திங்கன்னா நமக்கு லேயர் லேயராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பாதுஷாவும் நல்லா லேயர் லேயராக சூப்பராக கிடைக்கும். இதை ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் மாவு எடுத்துருக்கிறதுனால 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும். நாம் வந்து இன்றைக்கி ஒரு கம்பி பக்குவம் தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரக்குள்ள கேசர் பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இல்லைனா ஹோம்மேட் ஃபுட் கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு கம்பி பக்குவம் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 லெமன் வந்து எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் சர்க்கரை வந்து கட்டிப்படாது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 20 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது அதில் நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் பாதுஷா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு இப்படி கையால் 2 கையாலையும் நல்லா அப்படி உருட்டிக்கோங்க. நமக்கு ரொம்ப சாஃப்டாக உருட்டணும். ஹார்டாக உருட்டினா அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து போயிடும். இப்படி வச்சு அழுத்துனீங்கன்னா ஷேப் கிடச்சிடும். சைட்லலாம் வந்து இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. கையில் வச்சு சின்னதாக ஓட்டை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நமக்கு பெரிய சைஸ் மட்டும் இல்லை, பெரிய சைஸ்லேயும் நம்ம போட்டுக்கலாம், சின்ன சின்ன குட்டி சைஸ்லேயும் போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இதே மாதிரி எல்லா பாதுஷா பீசஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு பாதுஷா பீசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பாதுஷா வந்து முழுக்க முழுக்க மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஏன்னா மேலே வந்து டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்குள்ள எல்லாமே ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. நமக்கு ஒரே மாதிரி கலரில் வரணும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்துடுச்சு.
இந்த மாரி வந்த உடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துறலாம். இல்ல சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதே மாரி நம்ம எல்லா பேட்சஸ் பாதுஷாவையும் ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைட்ல பெல் பட்டன கிளிக் பண்ணி, ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பாருங்க, நம்ப அந்த பாகுல ஆட் பண்ணிறலாம். ஒருவேள பாகு வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா, நீங்க கொஞ்சமா ஸ்டவ்ல சிம்ல வச்சுட்டு, லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க பாகு. கொஞ்சம் மிதமான சூடு இருக்கணும். அப்பதான் பாதுஷால அந்த பாகு நல்லாவே ஊறி வரும். பாருங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பாதுஷா நல்லாவே ஊறி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான சுவையான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா நட்ஸ் இடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நல்லா ஜூஸியான பாதுஷா ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு அந்த சர்க்கரையா இருக்கிற பாதுஷா ரொம்ப பிடிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லெமன ஆட் பண்ணாம இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி நல்லா பாதுஷால சர்க்கரை வந்து அப்படியே கட்டி கட்டியா இருக்கும். அந்த மாரி செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாருக்கும். அப்படி சாப்பிடுற விருப்பம் உள்ளவங்க லெமன ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்க, பாதுஷா வந்து அப்படியே உடைச்சு பார்த்தா எவ்வளோ ஜூஸியா இருக்கு பாருங்க. நல்லாவே ஊறி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. சூப்பரான பாதுஷா ரெடி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.